ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக முக்கியமான டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் கோச்சிங் போகணுமா வேணாமா அப்படிங்கிறதான். ஸோ கோச்சிங் போகாட்டி எனக்கு ஏதாச்சும் நெகட்டிவா, இல்லை கோச்சிங் போனதுனாலேயே நான் கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் பதட்டங்களும் இருக்கும். ஐயோ நம்மளால் டிசைட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு தாட் கூட இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கோச்சிங் வேணுமா வேணாமா, நமக்கு கோச்சிங் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஐடியாவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு ஓகேப்பா எனக்கு கோச்சிங் வேணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் தென் நெக்ஸ்ட்டு எந்த கோச்சிங் சென்டரை நம்ம சூஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு டவுட் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாருமே என்கிட்ட கேட்டுருக்கிறது விச் இஸ் த பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இன் சென்னை அப்படிங்கிறது தான். ஸோ சென்னையில் சில பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டோட நேமெல்லாம் சொல்லிட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணுவா இல்லை இங்கே ஜாயின் பண்ணுவா, நீங்களே சொல்லுங்களேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், உங்களோட வியூ சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நான் எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் படித்தேன் அப்படிங்கிறதும் பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் இதுதான் பெஸ்ட் இன்ஸ்டியூட், இங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ப்ரமோஷனை கொடுக்க மாட்டேன். அதே நேரத்தில் எந்த இன்ஸ்டியூட்டோட பேரையும் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஓகேயா? ஸோ நீங்கள் எப்படி உங்கள் இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஸோ இதுதான் பெஸ்ட்டாக அதுதான் பெஸ்ட்டுங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த மென்டாலிட்டியோட நீங்கள் இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோச்சிங் வேணுமா அப்படின்னா கோச்சிங்கை தாண்டி கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ கைடன்ஸ் இருந்தால் தான் இந்த எக்ஸாமை நம்மளால் சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும். இல்லைனாலும் கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க, பட் கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா கைடன்ஸ் வேணும். சரிப்பா நீ ஏன் சென்னைன்னு சொன்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சென்னை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எங்கேனாலும் உங்களோட கோச்சிங்கை எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலலாம் நிறைய அளவுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்காது, புக் சென்டர்ஸ்லாம் இவ்வளோலாம் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே டெல்லி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே சென்னையிலேயே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்துச்சு. ஸோ சென்னை வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கிட்டேயே எல்லாம் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கேயே இருந்து கூட உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் நான் எங்கேயோ நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் டெக்னாலஜிலலாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்கல்ல. ஸோ அப்போ டெக்னாலஜியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சா அப்படி காட்டும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லைட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே மற்ற வீடியோஸோட ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வீடியோலாம் வந்துச்சு அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் வீடியோ அப்படின்னு தோணும். ஸோ செம்ம டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம் தான் ஆன்லைன் அப்படிங்கிறது. பட் அதுக்காக ஆன்லைனை ஒதுக்கிட்டுலாம் உங்களால் ப்ரிப்பரேஷனை பண்ணவே முடியாது. பட் ஸ்டில் ஆன்லைன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டர் தான். ஆனால் நம்மளோட டெட்டர்மினேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை வைஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு விதமான கைடன்ஸ் தாங்க. நீங்கள் இப்போ நான் என்ன படிக்க எங்கேருந்து படிக்க அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ அந்த ஐடியாலாம் ஜென்ரேட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஊரில் உள்ள எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே இருக்குது. ஓகே? ஸோ எந்த இன்ஸ்டியூட் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ இங்கே உள்ள பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் சில லட்சங்கள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஃபீஸாக. சில இன்ஸ்டியூட்ஸில் சில தௌசண்ட்ஸில் இருக்குது. ஓகே? ஸோ இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் இங்கே படித்து அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் இதில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் டிவேட் ஆவீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒன்று என்னன்னா இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, பிலிம்ஸ்க்கு இந்த இன்ஸ்டியூட் போட்டுக்கோங்க, மெயின்ஸுக்கு அந்த இன்ஸ்டியூட் போட்டுக்கோங்க, அப்போ ஆப்ஷனலுக்கு இந்த இன்ஸ்டியூட் போட்டுக்கோங்க அப்படின்னு 3-4 இன்ஸ்டியூட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இன்ஸ்டியூட்டு அந்த இன்ஸ்டியூட்டு ஓகேப்பா போட்டுக்கோங்க அப்படின்னு சில பேர் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், டேட்ஸில் கிளாஷ் ஆகும், டைமிங் கிளாஷ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது நிறைய கிளாஸை நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். இங்கே விடுவீங்களா அங்கே விடுவீங்களான்னு ஒரு டவுட் ஆகும். ஓகே? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரே இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எல்லாமே போட்டிங்கன்னா சில இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னெல்லாம் பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸு அது ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் பாதி படிச்சுருக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் அது அந்த இன்ஸ்டியூட் இல்லை, எந்த இன்ஸ்டியூட் போனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேள்விப்படுவீங்க. ஈவன் உங்களுக்கே அந்த தாட் தோணும். ஓகேயா? ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சலிக்கும். நமக்கு ஸ்கூல் போகும்போது ஜாலியாக இருக்கும், கொஞ்ச நாளாக இந்த ஸ்கூலாச்சு இந்த ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு தோணும். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்னா என் ஸ்கூல் மாதிரி வருமா அப்படின்னு இப்போலாம் உங்கள்கிட்ட கேட்டால் நான் படித்த ஸ்கூல் எப்பேற்பட்ட ஸ்கூல் தெரியுமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதே இது நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது அந்த ஸ்கூல் வச்சு ஏன் தான் இந்த ஸ்கூல்லலாம் படிக்குமோ, எப்படா ஸ்கூல் முடியும் அந்த தாட் ஆகும்ல.
அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டியூட்ஸும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் 1 இயர் நீங்கள் ஜேர்னி அந்த இன்ஸ்டியூட்டோட வச்சிருக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் கொடுத்த காசுக்கு அவங்க வந்து ஜஸ்டிஸ் பண்ணல அப்படின்னு தோணலாம். ஆகல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த அங்கே எடுக்கிற சில ஸ்டாஃபை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம போகலாம். மேபி உங்களை யாராச்சும் வந்துட்டு ஹியூமிலிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட் போக இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ போக மாட்டீங்க. என்னடா இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் பாசிபிள் ப்ராப்ளம்ஸ். லைக் ஜென்ரலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஐ ஹாவ் சீன் பீப்புள் லைக் அவங்க இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் அவங்களுக்கு ஏதோ இதாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, நம்ம அவ்வளோலாம் போவேன்னா நம்ம பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஓகேப்பா எனக்கு வந்து கோச்சிங் தேவை தான். கோச்சிங்கை நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃபினான்ஷியலி அவங்க நல்லா வெல் செட்டில்டு அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னாலும் போய்க்கலாம். ஜஸ்ட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக படிப்பாங்க. நீ படிக்காமலாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அந்த இன்ஸ்டியூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகல்ஸ் உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படியாச்சும் ஆளை பிடிக்கலாம், எப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அந்த இன்ஸ்டியூட் போய்க்கோங்க. இல்லை எனக்கெல்லாம் 1 லேக்குக்கு மேலெலாம் செலவு பண்ண முடியாது, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் வகை அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு இங்கே எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ முடிஞ்சால் போங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது, அங்கேயும் போங்க. எல்லா இடங்களையும் நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா எல்லாருமே யூபிஎஸ்சிக்கு படித்தவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அண்ட் எல்லா இன்ஸ்டியூட்லையும் சில அட்வான்டேஜ் இருக்கும், சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் வச்சு ஒரு இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட் கெட்ட இன்ஸ்டியூட்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் என்ன கேட்குறீங்க, அந்த இன்ஸ்டியூட்டை அது வேணாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என் ஒப்பீனியன். ஸோ என் ஒப்பீனியனை உங்ககிட்ட திரிக்கும் போது உங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஓ ஆமாடா அவங்க அப்பவே சொன்னாங்க இந்த இன்ஸ்டியூட் வேணான்னு, நம்ம தான் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டோம் அப்பெல்லாம் நமக்கு தோணும். ஓகே, ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், நான் எனக்கு ஆப்ஷனலுக்கும் நான் கோச்சிங் போகிறேன், மெயின்ஸுக்கும் போகிறேன், இதுக்கும் போகிறேன். 3மே இந்த இன்ஸ்டியூட் கொஞ்சம் பெட்டராக இருக்கா, சரிப்பா நான் இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு 3 இன்ஸ்டியூட் நான் தனித்தனியாக போகணும்னு நினைக்கிறேன்னா ஓகே நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளாஷ் வராத அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்ஷனல்ஸ் வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் மட்டும் இருக்க மாதிரி, இல்லை 6 o'clock மேலே இருக்கும். இந்த ஜென்ரல் கிளாஸ் வந்துட்டு மார்னிங் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஷ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் போகிறதுனால எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வர்சஸ் டிஸ்அட்வான்டேஜில் எல்லா இன்ஸ்டியூட்லையுமே சில அட்வான்டேஜ் இருக்கும், பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சரி வேணாம், பல அட்வான்டேஜ் இருக்கும், சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ அதை மேனேஜ் பண்ணிக்கிறது நம்மளுடைய கடமை இதுகள் தான். லைக் நீங்கள் வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜுக்காகவே அந்த இன்ஸ்டியூட்டெல்லாம் வைக்காதீங்க. இங்கே உள்ள எல்லாருமே சோர்ஸ் பர்சன்ஸ். லைக் அவங்களோட ரிசோர்ஸை நீங்கள் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பேசி பழகி தான் நானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ இருக்குன்னா எனக்கு ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட ஒரு 500% இருக்கும். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்டக்கே இருக்கல, பட் உண்மை அதுதான். ஏன்னா அவங்க இந்த மாதிரி நம்ம கூட பேசி பழகி இதை பற்றி மட்டுமே அவங்களோட எண்ணங்கள் இருந்து அப்படி தான் எல்லா ஸ்டாஃபுமே வராங்க. ஸோ தே ஆர் ஒர்த் இட். ஓகே, ஸோ அவங்களுக்கு மேபி அதை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க தெரியாமல் இருக்கலாம் ஃபார் த மாஸ் பீப்புள். பட் அவங்கள்ட்ட நீங்கள் தனியாக போய் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி தே வில் பி சேய். ஸோ அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிறதுனால அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ அதனால் இட் ஹேப்பன்ஸ் டு எனி ஒன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஈவன் பிஃபோர் யூ ஆர் ஸ்டார்டிங் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். ஸோ இப்படி நீங்கள் இந்த ஐடியாவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலுமே யூ கேன் மேனேஜ் இட். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஜென்ரலி பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேயா, ஸோ 6 to 8 hours உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே போயிடும். அப்போ மீதி டைமில் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டியூட் போயிட்டதுனால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே எல்லா வேலையுமே கிளியர் பண்ணியிருக்க முடியும் எந்த இன்ஸ்டியூட் போனால் அப்படிங்கிறது தான் தெரியும். ஓகே, ஸோ செல்ஃபாக படித்து கிளியர் பண்ணுறவங்க இருக்காங்க, வேலைக்கு போயிட்டே கிளியர் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லைனா படித்து கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்குது, அது நம்ம படிக்கிறதா தான் இருக்கும். இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கம்மி மினிமல் பர்சன்டேஜஸ் தான் அவங்க கைட் பண்ணுறாங்க. பாக்கி மொத்தத்தையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள ரிசோர்ஸ் பர்சன்ஸையும் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதை தாண்டி நீங்கள் முதல்ல படிக்கணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டோம்னால நான் ஜாயின் பண்ணிட்டப்பா அப்படி தான் இருப்பாங்க, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்லாம் முடிச்சோன்னா அப்பா அப்ளிகேஷன் முடிச்சாச்சு இனிமேல் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதாவது இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டுக்கு போவாங்க, வருவாங்க, உட்காந்துக்குவாங்க, சரி போவாங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு 8 hours எப்படினாலும் ஏதோ விஷயத்தை காதில் கேட்டுகிட்டே இருக்கும்ல. ஸோ இப்போ என்ன ஆகிடும், நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். இதெல்லாம் தான் இன்ஸ்டியூட்ஸ் போகிறதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மேனேஜ் பண்ணிக்க கற்றுக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மேட் டிட்டர்மினேஷன் இருக்கணும். ஓகே, நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்தோன்னே நான் இதை படித்து முடிச்சுக்குவேன். அவங்க டெஸ்ட்டு வைக்கலாங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரெடியாக இருக்கணும். அவங்க டெஸ்ட்டு வச்சா நீங்கள் டெஸ்ட் எழுதணும். சரிப்பா, இவ்வளோ நாங்கள் பேசினேன். இதில் பெஸ்ட் இன்ஸ்டியூட் எங்கே சொன்னேன் அப்படின்னா, பெஸ்ட் இன்ஸ்டியூட் நீங்கள் தான். நீங்கள் ஆஸ் அ பர்சன் எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் சென்னையில் உட்காந்து படிங்க, இல்லைனா திருநெல்வேலியில் உட்காந்து படிங்க, இல்லைனா நீலகிரிஸ் மலை மேலே உட்காந்து கூட படிங்க. எங்கே உட்காந்து படித்தாலுமே இட் இஸ் அப் டு யூ. ஓகே, பட் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். கைடன்ஸுக்கு நீங்கள் கோச்சிங் போனாலும் கைடன்ஸ் தான். இல்லைனா ஆன்லைனில் இந்த மாதிரி இப்போ நம்ம சேனல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நல்ல சேனல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் அன் அகாடமி இருக்குது. ஸோ இந்த மாதிரியில் உங்களுக்கு சில கிடைப்பாங்க. லைக் வென் யூ ஆஸ்க் அ கொஸ்டின் தே வில் ஆன்சர். லைக் இப்போ நம்மளோட அந்த டெலிகிராம் சேனலோட இருக்குல்ல, ஸோ அதுலேயே நானே பார்த்துருக்கேன். ஸோ வென் some is asking questions, some will actually answer. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட். யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் இன்ஸ்டியூட். லைக் இதை வைஸாக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே கைடன்ஸுக்கு போதுமானது. உண்மை அதுதான். ஓகே, ஸோ அதனால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் ஜஸ்ட் கோ ஃபார் அன் இன்ஸ்டியூட். இஃப் யூ கான்ட் அஃபோர்ட் தென் இட் இஸ் நாட் ஸோ நெசசரி. அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை வச்சு நீங்கள் வந்து போங்க. அண்ட் பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கலை அதனால நான் கிளியர் பண்ண மாட்டேன் அப்படிலாம் யாராச்சும் உங்களை சொன்னாங்க அப்படின்னா அவங்கள கண்டுக்காதீங்க. there is no such law. ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் பேரண்ட்ஸால் முடியல, இல்லைப்பா என்ன அவ்வளோலாம் செலவழிக்க முடியாது அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் லீவ் தம். அவங்கள்ட்ட போய்ட்டு அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு கடன் வாங்கியாச்சும் அந்த இன்ஸ்டியூட்டில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது நிலைமையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. நம்ம பண்ண மாட்டோம், பட் there are people who are doing it. ஸோ நம்ம அதெல்லாமே யோசிச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஏறியாகுங்க, எல்லா இடத்துலையும் போய்ட்டு அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் வாங்குங்க. அண்ட் அவங்க கொஞ்சம் உங்களை எனர்ஜைஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், மார்ச் எண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 டிஸ்கவுண்ட்டு, உங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட்டு, ஏன் 30,000 டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை மொத்தமாக இப்போ நீங்கள் சிங்கிள் பேமெண்ட் ஃபீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட்டு பண்ணுங்கள், சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதுக்கெல்லாம் பரவாயில்ல, ஒரு 10,000 போனால் போயிட்டு போகுது, இது நம்ம லைஃப். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அவசரம்லாம் பற்றாதீங்க. ஸோ வென் யூ ஆர் ஸ்டார்டிங் ஜஸ்ட் கோ டு ஆல் தி இன்ஸ்டியூட்ஸ். லைக் உங்களுக்கு ரொம்ப பேர் தெரிஞ்ச இன்ஸ்டியூட்டு நீங்கள் நினைக்கிறதா இருக்கட்டும், சில சின்ன இன்ஸ்டியூட்ஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அப்போது அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படியே போங்க. அண்ணா நகர் ஏரியாவுக்கு இன்கேஸ் வந்தீங்க அப்படின்னா தெருக்கு 10 இன்ஸ்டியூட் இருக்கும். எல்லா இடத்தையும் போயிட்டு சும்மா கேளுங்க, விசாரிங்க, அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. யூ டோன்ட் வரி அபவுட் இட். டெமோ கிளாஸ் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா டெமோ கிளாஸஸ்க்கு போங்க, போயிட்டு அதை கேளுங்க, உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் போங்க. எல்லாரும் ஒரு இடத்துக்கு போவாங்க, நீங்களும் அந்த இடத்துக்கு போகணுன்னு முட்டிட்டு இருக்காதீங்க. அண்ட் அவங்க சொல்லுவாங்க ஜஸ்ட் 2 more seats அவைலபிள், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது அப்படின்லாம் நிறைய ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்காகலாம் நீங்கள் அவசரப்படாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு டேக் டிசிஷன். பட் லேட் டிசிஷன்னு நான் சொல்லலை, யோசிச்சுட்டு காலை விடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே. அண்ட் ஆல் ப்ராக்ரஸ் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் வந்துட்டு எனக்கு ஏசி கும்பு தான் இருக்கணும், நான் வந்து இப்படி தான் படிப்பேன், எனக்கு இது இல்லைன்னா படிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து அப்படியே உங்களால் இவ்வளோ தான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் படிச்சுக்கணும். இதனால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 12 மணி நேரம் படிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது. பட் ஜஸ்ட் அதை வாலண்டியராக எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்மளோட கனவுகள் பெருசுனா நம்ம போட வேண்டிய உழைப்பு பெருசாக இருக்கணும். ஸோ அந்த எண்ணங்களோட ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஹெல்ப் யூ அட்லீஸ்ட் அ லிட்டில். இதை தாண்டி இந்த இன்ஸ்டியூட் நான் போவா அப்படின்னு நீங்கள் யாராச்சும் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஐம் நாட் ஷியோர் அபவுட் ஆல் தி இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, நான் போன ஒரு 4-5 இன்ஸ்டியூட்டை பற்றி தான் எனக்கு தெரியுமே தவிர எல்லா இன்ஸ்டியூட்டை பற்றியும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஐ வில் நாட் பி ஆன்சரிங் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, நீங்கள் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ்க் மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.